இதுல உண்மையிலேயே அரசியல் பண்ணணுன்றதுக்காகவே இந்தியா கூட்டணி அரசியல் பண்றீங்களா? இல்லை, அண்ணல் அம்பேத்கர் என்பவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல. காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் கொள்கைசார் முரண்பாடுகள் இல்லை தேர்தல் கள அரசியல் முரண்பாடு கூட இருக்கலாம். அதுதான் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் மிக தெளிவாக சொன்னார். தத்துவத்தின் முகமாக என்று பார்க்கப்படுகிறார். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகச்சிறுபான்மை மதச்சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஹோப்பை பெற்றுக் கொடுத்தவராக அண்ணல் அம்பேத்கரை பார்க்கப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். எங்களை போன்ற முற்போக்குவாதிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எண்ணடங்காத தொண்டர்கள், தலித்திய அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக அம்பேத்கருடைய கொள்கை தான் இதுக்கெல்லாம் ஐடியாலஜியாக இருக்கான்னா, அம்பேத்கர் ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் தாட்டாகவும் அது வழிமுறையாகவும் இருக்குது. அப்போ அந்த அம்பேத்கரை பற்றி பேசுகிற நேரம் எந்த நேரம்னா, இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவில் 75ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது கொண்டாடப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் அண்ணல் அம்பேத்கரை தவிர சவாக்கரை கொண்டாட முடியுமா? காங்கிரஸ் பேர் இயக்கமும் எதிர்க்கட்சிகளும் இது கான்ஸ்டியூஷனல் டேன்னு சொல்கிறீங்க. அப்போ கான்ஸ்டியூஷனல் டேயில் நீங்கள் எதை பாதுகாக்கணும்னா, அண்ணல் அம்பேத்கருக்குன்னு கனவு இருந்துச்சு, டிராப்டிங் கமிட்டிக்குன்னு கனவு இருந்துச்சு. அப்போ பல்வேறு முரண்பாடுகளை திராவிட இயக்கம் வைத்தால் கூட அண்ணல் அம்பேத்கர் சொன்ன இந்த செக்குலரிசம்ங்கிற வார்த்தை, சோசியலிசங்கிற வார்த்தை, இந்த இடஒதுக்கீடு போன்ற இந்த அடையாளங்களை எல்லாம் எப்படியாவது பாதுகாத்து தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய ஆசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் பல்வேறு காலகட்டங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி கூட அரசியல் சட்டத்தில் மாநில சுயாட்சி சார்ந்து திருத்தப்பட வேண்டும்ங்கிற கோரிக்கை எங்கள் கோரிக்கையாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் இதயமாக இருக்கிற பன்முகத்தன்மை, இந்தியாவுடைய இதயமாக இருக்கக்கூடிய இந்த சமூக நீதி, இந்தியாவுடைய இதயமாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமை குறித்தெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கிற பாடம் தான் சரியானதுன்னு நம்புகிறோம். அந்த முகத்தை சிதைப்பதற்கு ஆண்டாண்டு காலமாக பாஜக என்ன சிதைக்கிறாங்க? தொடர்ச்சியா நீங்க பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்க, இந்த பன்முகத்தன்மையை சீர்குலைக்கிறாங்கன்றீங்க இல்லையா? என்ன செஞ்சாங்க? அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூட்டா பாஜக கட்டமைச்சிருக்குதா? எஸ். எப்படி கட்டமைச்சிருக்குன்னா, இன்னைக்கு கூட அமித்ஷா அவர்களுடைய அந்த பேட்டி, மரியாதைக்குரிய நாட்டுடைய பிரதம அமைச்சருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ்ங்கிற கட்சி இங்கே தலித்துக்கு எதிராக இருந்தது, அண்ணல் அம்பேத்கர் தோற்கடித்தது என்று ஒரு அரசியல் களத்தை பேசுகிறார். இவர்களுக்கெல்லாம் வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் இந்த பேச்சை ஏன்ட்டாங்க. எப்பவும் போல் நாங்கள் மாற்றி பேசவில்லை, அவனு எப்பவும் போல் அவங்களுடைய வாய்ச்சவாடல்கள் அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கடந்த கால வரலாற்றில் அண்ணல் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸா இந்து மகாசபாகான்னு விவாதத்துக்கு வரணும். டாங்கேவும் சவார்காரும் சதி செய்து என்னை தோற்கடித்தார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கமலாச்சந்து கடிதத்தை குறிப்பிடுறாங்க. இந்து கோட் பில்லை கொண்டு வந்த போது இந்து கோட் பில்லை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இங்கிருந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அக்னிகோத்திர தத்தாத்திரி அனுப்பி ராஜேந்திர பிரசாத்திட்ட பேசுங்கன்னு சொன்ன போதும் அரசியல் சட்டத்தில் குறிப்பிட்ட சரத்து எல்லாம் இல்லை, ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 371, பழமைவாதத்தை அடிப்படைவாதத்தை தாங்குகிறது, அந்த அரசியல் சட்டத்தை கொடுத்த வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்ன போதும் இதே அக்னிகோத்திர தத்தாத்திரி பெரியாருக்கு அண்ணல் அம்பேத்கர் ஆதரவாக இருப்பார்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க சங்கராச்சாரியர்களை எதிர்த்து அண்ணல் அம்பேத்கருடைய புகைப்படத்தை இந்து மகாசபாவை எடுத்து எரிக்கி வைத்தவர்கள் யார்? இந்து கோட் பில்லை கொண்டு வந்த போது இது சனாதனத்துக்கு எதிரானது, இது மனு தர்மத்துக்கு எதிரானது, இந்தியாவுடைய இதயத்துக்கு எதிரான என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் படத்தை தெருமுழுக்க போட்டு கொளுத்தியவர்கள் யார்? இந்து மகாசபா தானே. இந்து மகாசபையில் நான் உறுப்பினராக இருப்பதை பெருமிதம் என்று சொன்ன இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்தை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தில் நிறைவேறிய பிள்ளை ரொம்ப முக்கியம், காங்கிரஸ் தோற்கடிக்கப்படலை, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பில்லை இந்தியாவின் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட மறுத்தார் என்றால் அவர் சொன்னார் நான் ஒரு சனாதனி என்று சொன்னார். அப்போ இவர்களுடைய சனாதனி என்றால் என்ன? அதான் முக்கியம். அதுதான் எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன் என்பது பிறப்பின் அடிப்படையில் உரிமையை தீர்மானிக்கிறது. பிறப்பு என்றால் ஒரு பிரம்மன் தலையில் கடவுள் தலையில் பிறந்தவன்கிற பிராமணர்களுக்கு மட்டுமே படிப்பு, வேலை வாய்ப்பு, பொதுத்தறிவு நடமாடுக உரிமை என்றும், காலில் பிறந்ததாக சொல்லப்படுகிற சூத்திரர்கள் அவர்களுக்கு எந்த உரிமை இல்லாத போது பிறப்பை தீர்மானிக்கிற எந்த கொள்கை மனு தர்மம் சமாதானம். அந்த சனாதனத்துக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கருடைய கழகம் தான், அண்ணல் அம்பேத்கருடைய எழுத்து தான், பேச்சு தான் எங்களை போட்டு வெளிநடத்துது. அப்போ அண்ணல் அம்பேத்கரோடு இந்தியாவின் இதயம் என்று இவர்கள் சொல்கிற சனாதனத்தை தாக்குதல் நடத்தினார், அதை மனசாட்சியோடு கேள்வி கேட்டார். அதனால் அண்ணல் அம்பேத்கர் கொச்சப்படுத்த. இப்போ இன்னைக்கு பாஜக என்ன பண்ணுது? பாஜக மேல ஏன் இந்த விமர்சனம்? ஏன் இந்த விமர்சனம்னா, ஒரு பாராளுமன்ற வாதம், பாராளுமன்ற விவாதத்தில் நீங்கள் சவாக்காரை கொண்டாடுங்க, இல்லை கொலை செய்த கோட்ஸை கும்பலை கொண்டாடுங்க, அது நாட்டுக்கு எதிரானதாக நாங்கள் எங்கள் உரிமையை சொல்லிக்கிட்டே இருப்போம், மக்கள் அவங்க தோக்கடிப்பாங்க, அது ஒரு நீண்ட நெடிய வாதம். ஆனால் வாதம் நடக்கிற போது பத்திரிகையாளர் பிரியன் அழகாக சொன்னாங்க, ஒரு 4 முறை திரும்பி அம்பேத்கர்னு 4 முறை எள்ளி நகையாடி
இந்த இந்தியாவுடைய ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துடைய முகமாக, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டக்கூடிய முகமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி நீங்கள் அந்த பேருக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேர் சொல்லியிருக்கலாம். எந்த கடவுள் பேர் சொல்லலாம்? எங்கள் சிவனையா, எங்கள் முருகனையா, எங்கள் காளியா, உங்கள் தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு சொல்லக்கூடிய எங்களுடைய அதாவது குலதெய்வங்களையா, இல்லை நீங்கள் சொல்லுகிற உயர் கடவுளையா, எந்த கடவுளை சொல்லுங்க பாப்பா. அதனாலதான் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்க. இன்னைக்கு பேசியவர் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர், பொறுப்புமிக்க அமைச்சர் பதவி இருப்பவர் ஒரு நாட்டுடைய தலைவரை எப்படி வைத்திருக்கிறார்? இப்ப பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இல்ல அதுதான் விஷயம். இப்போ இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடியவங்க திரௌபதி முர்மு, அவங்க ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தவங்க. ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் இருந்தாரு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வருவதற்கான தலைவராகவும் ராம்நாத் கோவிந்த் தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு எங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கீழே கொண்டுட்டு வந்தாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைவரை எங்க அவங்க அவமரியாதை செஞ்சாங்க பாஜக? இளையராஜா அவர்களை சீயர் கோயிலுக்கு விடலைன்னு சொன்னது இளையராஜாவுக்கான உரிமை இல்லை. இங்கே கஸ்டமரி ப்ராக்டிஸுங்கிற பேரில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் கோயிலுக்கு விடலைங்கிற பிரச்சனை தான். ஒரு திரௌபதி ஒரு முர்மு வந்து அது யாருக்கான ஆளாக இருக்காங்க, இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் யாருக்கான ஆளாக இருக்காங்க, அது இங்கே முக்கியம் இல்லை. ஆனால் இந்த தத்துவம் என்ன சொன்னது, உங்கள் தத்துவம் என்ன சொன்னது? பிறப்பினடி இதுவே தப்புங்கிறேன். இங்கே பாருங்க, நான் ஆக்கிட்டேன் பாருங்கன்னா இது என் உரிமை. இந்த உரிமையை எல்லோருக்காம ஆக்கணும். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்காத, பிறப்பால் தான் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது, பிறப்பால் தான் உரிமைகள் கிடைக்கிறது, பிறப்பால் தான் சமவாய்ப்பு கிடைக்கிறது, பிறப்பால் தான் சம உரிமை கிடைக்கப்படுகிறது, பிறப்பால் தான் நீதி வழங்கப்படுகிறது. தத்துவத்தை மாற்றம்னு சொல்கிறோம். ஒருத்தரை கொண்டு வந்துட்டு ஒரு விதிவிலக்கை கொண்டு வந்துட்டு விளக்காக்காதீங்க. அவர்கள் பிழையாக கூட இருக்கலாம், இல்லை அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் அது முக்கியம் இல்லை. அதற்கு மாறாக இந்த அரசமைப்பு சட்டம் ஒன்றை செக்குலரிசம் வார்த்தையை சொல்லிச்சு, சோசியலிசம் வார்த்தையை சொல்லிச்சு. அந்த வார்த்தைக்கு அந்த அம்பேத்கருடைய உழைப்பு என்ன இருந்துச்சு? நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, இவர்கள் இந்துத்துவ அம்பேத்கர்னு புத்தகம் நாங்கள் அம்பேத்கரை கொண்டாந்து வைதிக இந்து மரபுக்குள்ளே வந்து அடக்கிடலாம், தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுன்னு சொல்லி அந்த அம்பேத்கரை கூட வட இந்தியாவுக்குள்ள நாங்கள் அம்பேத்கர் படம் வச்சுட்டோம், அம்பேத்கருக்கு சென்று திறந்துட்டோம், அம்பேத்கருக்கு ஃபோட்டோ திறந்துட்டோம், அம்பேத்கர் பிறந்தநாளை கொண்டாடுறது. இன்னைக்கு பாஜக வெக்கம் இல்லாமல் ஓட்டு கேட்டு போகுது. ஆனால் ரொம்ப முக்கியம், அம்பேத்கர் என்ன சொன்னார், அம்பேத்கர் லட்சியம் என்னவா இருந்தது, அம்பேத்கருடைய மிக ஹார்ட்கோர் என்னவா இருந்தது? இந்து என்கிற சாதி. நானா உடனே ராஜீவ்காந்தி இந்து தானே, இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் இந்து தானே, ஐயா இந்து தானேங்கிற ஒரு சாமானிய இது கோவம் வருது. நம்ம இந்துங்க அதை அவர் சொல்லலை. வைதிக இந்து மரபை திணித்து ஏற்றத்தாழ்வு உண்டு, பிறப்பின் அடிப்படையில் சாதி தீர்மானிக்கப்படுகிறது, சாதியின் அடிப்படையில் தான் தொழில் தீர்மானிக்கப்படும், தொழில் அடிப்படையில் தான் தீண்டாமை அண்டச்சபிலிட்டி இருக்கும், பொது பழக்க வழக்கம் இருக்குன்னு சொன்னதை ஆணித்தரமாக இந்தியாவில் இருந்து எதிர்த்த ஒரே தலைவர் அண்ணல் அம்பேத்கர். அதுக்கு என்னைக்காவது அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை பாஜக ஏற்றிருக்கா, பிரச்சாரம் செஞ்சிருக்கா? அப்போ அரசியல் சட்டத்தை கொண்டு வரும்போது இவர்கள் கோவம் வருது. அதனால தான் பன்முகத்தன்மை சிதைக்கிற இந்த அரசியல் சட்டத்தை சிதைக்கிற வேலையை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. அப்போ நாங்கள் பேச முடியிருக்கு. இன்னைக்கு கூட துணை முதல்வர் சொல்லியிருக்காரு, டூரிஸ்ட் கைடுன்னு இருக்காரு. ஏன் தெரியுமா? பழனிக்கு வழி தெரியும் நம்ம கேட்டோம்னா இந்த பஸ்ஸில் ஏறி மதுரை போய் மாறுங்கன்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி சொர்க்கத்துக்கு வழி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வழி சொல்லிட்டாரு அவர் நாட்டுடைய உள்துறை அமைச்சர், ஹானரபிள் டூரிஸ்ட் மினிஸ்டர், டூரிஸ்ட் கைடு அமித்ஷா அவர்கள். அப்போ எவ்வளவு எள்ளி நகையாடுகிற வேலை இது? நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களை அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகிற வேலையை அமித்ஷா செய்திருக்கிறார். அதுக்கு நீங்க இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் தான் அதை கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு சொல்லி இஸ்லாமியருடைய வாக்கு வங்கியை நீங்க அவங்கள்ட்ட பறிச்சிட்டீங்க. அடுத்து இரண்டாவது கட்டமாக பட்டியலின பழங்குடியின சமூகத்துக்கு எதிரான கட்சி பாஜக, அப்போ அம்பேத்கரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்க பிரதானப்படுத்தி பட்டியலின பழங்குடியின மக்களினுடைய வாக்கு வங்கியிலேருந்து அவங்களை தனிமைப்படுத்துறீங்கன்ற. வாக்கு வங்கி தனிமைப்படுத்துறது, வாக்களிக்காத தேர்தல் அரசியல் என்பது வேறு. இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்து ஏன் பாஜக தனிமைப்படணும்? ஏன் படணும்? ஏன்னா ஒரு இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டா நீங்கள் இரண்டாம் தர குடிமக்கள், நாங்கள் சிஏன்னு சட்டத்தை கொடுவோம், சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வருவோம், இந்த ஊரை நீ பிறந்திருந்தாலும் உனக்கு நீ வந்து இரண்டாம் தர குடிமக்களாக இருப்ப. ஒருவேளை அகதியாக நீ வந்து பாகிஸ்தானில் வந்து ஆப்கானிஸ்தானில் வந்தேன்னா, நீ இஸ்லாமியராக இருந்தேன்னா உனக்கு இங்கே குடியுரிமை இல்லை. நீ இஸ்லாமியராக இருந்தால் தாடி வச்சதுன்னா தொப்பி போடுதுன்னா சந்தேகத்தை அடிப்படையில் உனக்கு கைது பண்ணுவேன். நீ இஸ்லாமியராக இருந்தால் உன்னுடைய மசூதி இடிப்பேன். நீ இஸ்லாமியராக இருந்து மாட்டுக்கறி சாப்பிட்டா நீ மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு ஒன்று அடிப்பேன். நீ இஸ்லாமியராக இருந்து ஹிஜாப் போட்டேன்னா உங்கள் ஹிஜாப் இது தடைன்னு சொல்லுவேன். அப்படி இஸ்லாமிய வெறுப்பை அவர்கள் சிதைத்ததால், வெறுப்பரசியலை பேசுறது தான் இஸ்லாத் சமூகம் என்ன பண்ணிச்சு? தனிமைப்படுத்தியது யார்? எப்படி தனிமைப்படுத்துறீங்க? அதாவது அவர்கள் பாதுகாப்பை கேட்கிற போது ஜனநாயக இயக்கங்கள் இஸ்லாமியர் என்று இல்லாமல் மதச்சிறுபான்மை மக்களை பாதுகாருங்கள் சொல்கிற போது மதச்சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்தி, கொச்சைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, அப்புறப்படுத்திட்டு இவர் தனிமைப்படுத்திட்டீங்கன்னா அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை ஆண்டாண்டு காலத்தில் சொல்றீங்க. இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஒரு திரௌபதி முர்மு, ஒரு ராம்நாத் கோவிந்த், இன்னும் அண்ணன் எல்முருகன்,
ஒரு விதிவிலக்கில் பரவாயில்ல மிளிர்றாங்க. ஒரு ஒரு அது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஒரு 20 விழுக்காடு இருக்கக்கூடிய 20லேருந்து 25 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கே இத்தனை கொடுத்துட்டோன்னு. நாங்கள் அதே கேட்குறோம், 3 விழுக்காடு இருக்க பிராமணர்களுக்கு எப்படி இத்தனை அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்காங்க? 3 விழுக்காடு இருக்க பிராமணர்கள் எப்படி உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகளாக வந்த 50 பேரில் 47 பேர் இருந்தாங்க? 3 விழுக்காடு இருக்க பிராமணர்களில் எதுக்குள்ள சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய 272 பேரில் 272 பேர் எப்படி அமைஞ்சாங்க? 3 விழுக்காடு உள்ள பிராமணர்கள் ஐஐஎம் போன்ற இன்ஸ்டியூட்டில் அந்த டைரக்டர் பதவியில் அவங்க மட்டுமே இருக்காங்க. எப்படி சாத்தியமாச்சு? இதையும் சொல்லுங்கள் நீங்கள். அப்போ ஒரு சமூகத்திற்கு ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிற போது தான் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்நியப்படுறான். எப்படி அந்நியப்படுறான்? உன் கஸ்டமரிஸ்லாம் நீ பிறப்பின் அடிப்படையில் நீ தாழ்ந்தவன், உனக்கு உரிமை இல்லை, உனக்கு படிக்க உரிமை இல்லை, அன்டச்சபிலிட்டி இருக்குன்னு சொல்கிற போது தான் அப்போ தத்துவமாக முற்போக்கு இயக்கங்கள் நீங்கள் சொன்ன இந்த ஜனநாயக இயக்கங்கள், இந்தியா கூட்டணி இயக்கங்கள்லாம் அவர்களை ஒதுக்காத, தத்துவ மரபுபடி வா, நீ ஒரு தத்துவத்தை சொல்லி அவரை கீழாக்காத, அவங்களது பிறப்பின் அடிப்படை கீழாக்காதன்னு சொல்லி இந்த பக்கம் நிற்குது. எங்களை புறந்தள்ளி பொதுவெளியிலிருந்து அந்நியப்படுத்தி எங்களுடைய தத்துவத்தை, எங்களுடைய பிறப்பை கொச்சைப்படுத்தினது யாரு? பிராமணியன் தானே. அப்போ அதை எடுத்து பேசுகிற போது எங்களை நீங்கள் ஒதுக்குறீங்க என்ன கேள்வி இது? பேசலாம். அவர்கள் செய்கிற செயலால் தான் முற்போக்கு இயக்கங்கள் அந்த தத்துவத்தை ஒதுக்குது. அவங்களே ஒதுக்குது. எங்களுக்கு தனி மனித வன்மமோ தனி மனித விரோதமோ இன்னும் சொல்கிறேன், இங்கே பிராமணி தத்துவத்துக்கு எதிராக பேசின திராவிட முன்னேற்ற கழகம் என்றாவது ஒரு தெருவில் திராவிட கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ ஒரு பிராமணரை அடித்ததாக வரலாறு இருக்காது. பிராமணி தத்துவத்துக்கு தாக்குதல் இருக்கும். ஏன் எங்களுடைய பெருமரியாதைக்குரிய ராமன் போன்றவர்கள்லாம், குத்தூசி குருசாமி போன்றவர்கள்லாம் அப்போ பிராமண சமூகத்தை பிறந்தால் கூட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் விடுதலாம் முக்கியம்னாங்க. அதைத்தான் நான் அம்பேத்கர் வாண்டாண்டு காலமாக இந்த சமூகம் பிறப்பினடிக்க தீர்மானிக்க கூடாது, அந்த கேட்டகரி வைக்காதுன்னு சொன்னாங்க. அதை பாஜக ஏற்றுக்குமா? பேசலாம்.